பொது தமிழில் 9ஆம் வகுப்பு இயல் 7, 8, 9க்கான டெஸ்ட் அட்டன் பண்ணியிருப்பீங்க. அதுக்கான ஆன்சர் கீ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். இன்னும் இந்த டெஸ்ட்டை நீங்கள் அட்டன் பண்ணலைன்னா டெஸ்ட்டுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இறைஞ்சி என்பதன் இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க. வினையச்சம். ஐம்பெரும் காப்பியங்களில் பொருந்தாது எது? யசோதர காவியம். ஐம்பெரும் காப்பியங்களில் பொருந்தாது எதுனா யசோதர காவியம். சீவக சிந்தாமணி எத்தனை இளமகங்களை கொண்டுள்ளது? 13 இளமகங்கள். குல அத்தி என்பதன் இலக்கண குறிப்பு. செய்யுளிசை அளப்படை. மதுரை காஞ்சியில் எத்தனை அடிகள் மதுரையை மட்டும் சிறப்பித்து கூறுகின்றன? 354 அடிகள். மதுரை காஞ்சியின் பாட்டுடை தலைவன் பாண்டியன் நெடுஞ்செழியன். மதுரை காஞ்சியின் பாட்டுடை தலைவன் யாருன்னா பாண்டியன் நெடுஞ்செழியன். ஆகு பெயர் மொத்தம் எத்தனை வகைப்படும்? 16 வகைப்படும். மஞ்சள் பூசினால் என்பது எவ்வகை ஆகு பெயர்? பண்பாகு பெயர். மஞ்சள் பூசினால் என்பது எவ்வகை ஆகு பெயர்னா பண்பாகு பெயர். சொல்லும் பொருளும் பொருந்தியுள்ளது எதுன்னு கேட்டிருக்காங்க. இதில் எது பொருந்தி உள்ளதுன்னா அல்லல் சோறு, இதுதான் சரியானது. ஆகாயத்துக்கு அடுத்த வீடு என்ற நூலின் ஆசிரியர் மு. மேத்தா. இருட்டு எனக்கு பிடிக்கும் என்ற நூலின் ஆசிரியர் ச. தமிழ்ச்செல்வன். பெரியார் செய்த எழுத்து சீர்திருத்தத்தை தமிழக அரசு எந்த ஆண்டு நடைமுறைப்படுத்தியது? 1978. பெரியார் செய்த எழுத்து சீர்திருத்தத்தை தமிழக அரசு எந்த ஆண்டு நடைமுறைப்படுத்தியதுன்னா 1978. நாட்டு விடுதலையை விட பெண் விடுதலை தான் முதன்மையானது என்று கூறியவர் பெரியார். ஈவேராக்கு பெரியார் என்ற பட்டம் வழங்கப்பட்ட வருடம் நவம்பர் 13, 1938. சுயமரியாதை இயக்கம் பெரியாரால் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1925. சுயமரியாதை இயக்கம் பெரியாரால் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு எப்பனா 1925. பெரியார் நடத்திய இதழ்களில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. இதில் எது தவறானதுன்னா சக்கரவர்த்தினி. பெரியார் நடத்திய இதழ் கேட்டாங்கன்னா குடியரசு, விடுதலை, உண்மை. இதில் எது தவறானதுன்னு கேட்டிருக்காங்க சக்கரவர்த்தினி. பெரியார் நடத்திய ஆங்கில இதழ் ரிவோல்ட். பெரியார் நடத்திய ஆங்கில இதழ் எதுனா ரிவோல்ட். நா. பிச்சமூர்த்தி கலைமகள் இதழின் பரிசு பெற்ற ஆண்டு 1932. பகைவென்ற வீரனாய் தலைநீர் சொட்ட சொட்ட என்ற பாடலின் ஆசிரியர் நா. முத்துக்குமார். பகைவென்ற வீரனாய் தலைநீர் சொட்ட சொட்ட என்ற பாடலின் ஆசிரியர் யார்னா நா. முத்துக்குமார். தலை எத்தனை வகைப்படும்? 7 வகைப்படும். தலை எத்தனை வகைப்படும்னா 7 வகைப்படும். நிறைநீர் என்ற அசைக்கான வாய்ப்பாடு கேட்டிருக்காங்க. புளிமா. திங்கள் முடி சூடுமலை தென்றல் விளையாடுமலை என்ற பாடலின் ஆசிரியர் குமரகுருபரர். திங்கள் முடி சூடுமலை தென்றல் விளையாடுமலை என்ற பாடலின் ஆசிரியர் யாருன்னா குமரகுருபரர். தங்கைக்கு என்ற நூலின் ஆசிரியர் மு. வரதராசனார். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற பாடல் வரி யாருடையதுன்னு கேட்டிருக்காங்க. கணியன் பூங்குன்றனார். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற பாடல் வரி யாருடையதுன்னா கணியன் பூங்குன்றனார். படுதிரை வையம் பாத்திய பண்பே என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் தொல்காப்பியம். முதல் உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற ஆண்டு 1966. முதல் உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற ஆண்டு எப்பனா 1966. உண்டாளமை இவ்வுலகம் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு.
உண்டாளம்மை இவ்வுலகம் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எதுனா? புறநானூறு. கல்யாண்ஜியின் இயற்பெயர்? கல்யாண சுந்தரம். கல்யாண்ஜியின் இயற்பெயர் கல்யாண சுந்தரம். ஒரு சிறு இசை என்ற சிறுகதை தொகுப்பிற்கு கல்யாண்ஜி எந்த ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றார்? 2016. வேலம் என்பதன் பொருள்? ஆண் யானை. வேலம் என்பதன் பொருள் ஆண் யானை. யாமரம் என்பது எந்த நிலத்தில் வளரும் ஒரு வகை மரமாகும்? பாலை நிலம். யாமரம் என்பது எந்த நிலத்தில் வளரும் மரம்னு கேட்டாங்கன்னா பாலை நிலம். பிடிபசி என்பதன் இலக்கண குறிப்பு? 6ஆம் வேற்றுமை. சௌரி பெருமாள் அரங்கனார் குறுந்தொகையை பதிப்பித்த ஆண்டு? 1915. சௌரி பெருமாள் அரங்கனார் குறுந்தொகையை பதிப்பித்த ஆண்டு எப்பனா? 1915. வாடாமல்லி என்ற சிறுகதையை எழுதியவர்? சு. சமுத்திரம். வண்ணதாசனுக்கு சாகித்ய அகாதமி பரிசு பெற்று தந்த நூல்? ஒரு சிறு இசை. வண்ணதாசனுக்கு சாகித்ய அகாதமி பரிசு பெற்று தந்த நூல் எதுனா? ஒரு சிறு இசை. கேடில் வெளிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடலவை அவை இக்குறளில் பயின்று வந்துள்ள அணி? பொருள் பின்வரு நிலை அணி. 5ஆம் வேதம் என அழைக்கப்படுவது? மகாபாரதம். எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் என தொடங்கும் பாடலின் ஆசிரியர்? வள்ளலார். எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யாருன்னா? வள்ளலார். சிற்பியின் மகள் என்ற நூலின் ஆசிரியர்? பூவண்ணன். சிற்பியின் மகள் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னா? பூவண்ணன். அப்பா சிறுவனாக இருந்தபோது என்ற நூலை தமிழில் எழுதியவர்? முகமது ஷெரீஃப். மாங்குடி மருதனார் 8 தொகையில் எத்தனை பாடல்களை பாடியுள்ளார்? 13 பாடல்கள். மாங்குடி மருதனார் 8 தொகையில் எத்தனை பாடல்களை பாடியுள்ளார்னா? 13 பாடல்கள். தந்தை பெரியாரின் சிறப்பு பெயர்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க. வெண்தாடி வேந்தர், வைக்கம் வீரர், ஈரோட்டு சிங்கம். இல்லை 3மே சரிதான். தந்தை பெரியாரின் சிறப்பு பெயர்கள் எதுன்னு கேட்டாங்கன்னா வெண்தாடி வேந்தர், வைக்கம் வீரர், ஈரோட்டு சிங்கம். இதில் அனைத்துமே சரிதான். தற்சிந்தனை ஆற்றலையும் தன்னம்பிக்கையையும் வளர்க்கும் கல்வியினை கற்றுத்தர வேண்டும் என்று கூறியவர்? பெரியார். பெரியாரின் சிந்தனைகள் என்ற நூலின் ஆசிரியர்? வே. ஆணைமுத்து. பெரியாரின் சிந்தனைகள் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னா? வே. ஆணைமுத்து. உயர பறத்தல் என்ற சிறுகதையை எழுதியவர்? கல்யாண்ஜி. உயர பறத்தல் என்ற சிறுகதையை எழுதியவர் யாருன்னா? கல்யாண்ஜி. சு. சமுத்திரம் அவர்களின் சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற நூல்? வேரில் பழுத்த பலா. மாரி என்பதன் பொருள்? மலை. மாரி என்பதன் பொருள் மலை. நற்றவம் என்பதன் இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க. பண்பு தொகை. இன்பச்சுவை மிக்க இலக்கியமும் இயற்ற முடியும் என்ற வகையில் காப்பியத்தை இயற்றியவர்? திருத்தக்கதேவர். இன்பச்சுவை மிக்க இலக்கியமும் இயற்ற முடியும் என்ற வகையில் காப்பியத்தை இயற்றியவர் யாருன்னா? திருத்தக்கதேவர். அடுத்தது பொறுத்துக. மணப்பாறை, மாட்டுச்சந்தை, அய்யலூர், ஆட்டுச்சந்தை, ஈரோடு, ஜவுளி சந்தை, ஒட்டஞ்சத்திரம், காய்கறி சந்தை. மணப்பாறை, மாட்டுச்சந்தை, அய்யலூர், ஆட்டுச்சந்தை, ஈரோடு, ஜவுளி சந்தை, ஒட்டஞ்சத்திரம், காய்கறி சந்தை. இல்லை ஆப்ஷன் ஏ த ஆன்சர்.